ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்கணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை கிடையாது. ஏன்னா நம்மளால் எதுக்குமே நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாத மாதிரி இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம கடந்து தானே ஒரு சில விஷயங்களை போயிட்டுருக்கோம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியுது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அந்தந்த தேவையை சரி பண்ணுறதுக்கான இதை நாங்கள் தான் பார்த்துக்கணும் பண்ணணுமே தவிர, நீங்கள் எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் அதை பற்றி எதுவும் சொல்லிகிட்டு பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். போக போக நம்மளுக்கு அவங்கள பற்றி எந்த விஷயத்துக்காக அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. உங்களுக்கு நான் வேணுங்கிறதை தாண்டி எதை நான் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் செய்யாதீங்க, பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறதுக்கோ இல்லை பண்ணுறதுக்கோ எனக்கு இது கிடையாது. இந்தந்த நேரத்தில் இது சரியாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் இது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. போக போக எல்லாம் சரியாயிடும், சரியாகாமல் இருக்காது. இந்த நிலைமைக்கு யார் நம்ம பொறுப்புங்கிறத தாண்டி உங்களுக்கு ஏன் நான் சொல்லணும் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். எனக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துலையும் நான் சொல்கிறது மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. வேறு விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைப்பா. எனக்கு எல்லாமே அவங்கக்கிட்ட எந்த விஷயத்துலையுமே நான் அவங்கள நான் சமாதானப்படுத்துறதுக்கோ இல்லை வேறு வேறு விஷயங்களில் நான் சரி பண்ணிக்கிறதுக்கோ எனக்கு இந்த இது சரியில்லை, அந்த இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்தந்த நேரத்தில் அது இதுக்கு ஒரு கரெக்டான விஷயத்த நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இது நம்ம தான் சரியாக பார்த்துக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளுக்கு எதுவும் ஒரு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் மாற்றிக்க முடியுதோ இல்லையோ, ஒரு சில விஷயங்களில் நம்மளால் ஒரு இதுக்கான டைம் இந்த நேரத்தில் அது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்கிறதுக்கான பக்குவத்தை நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைம்மா, புரிஞ்சுக்கிட்டு தான் நான் எல்லா விஷயத்தையுமே பேசுகிறேன். ஆனால் ஒரு சில நிலைமைகளில் நம்ம அதை விட்டுட்டு இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம இதாக இருக்கிறோமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது, பண்ண முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இதுக்கு மேலே இதை நான் யாருக்கிட்ட சொல்கிறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. ஏன்னா எந்த நிலைமைக்கும் யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது இல்லை. ஏன்னா குறை சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை தாண்டி நம்மளுக்கு எதுவும் சரியில்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களில் அவங்களையெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிறதுக்கோ நிறைய விஷயங்கள் சரியாக இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் போகணும் பண்ணணும் அவ்வளோதானே தவிர, அதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் சொல்கிறது மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் ஒரு கரெக்டு தான். நம்மளால் ஒரு சில நேரத்தில் அவங்களெல்லாம் பார்த்துக்கவோ இல்லை மற்ற விஷயங்களில் இது பண்ணிக்கிறதுக்கோ நம்மளுக்கு வேணாங்கிறத தாண்டி, அதெல்லாம் எந்த நேரத்தில் நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம